வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். பிள்ளைச்சாவடியில் இரு தரப்பினர் மோதல். போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பதட்டத்தை சமாளிக்க போலீசார் குவிப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை. புதுவையில் பெய்து வரும் கனமழையினால் மக்கள் அவதி. தீபாவளி வியாபாரம் பாதிப்பு. திருக்கனூர் அருகே இரு சமுதாயத்தினர் மோதல். நடவடிக்கை எடுக்கும்படி துணை ஆட்சியரிடம் ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை ஒப்படைப்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை அருகே உள்ள பிள்ளைச்சாவடியில் மீனவர்களிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் அங்கு பதட்டத்தை சமாளிக்க கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். புதுவை அருகே உள்ள காலாப்பட்டு பிள்ளைச்சாவடியில் வசிக்கும் மீனவர்கள் காங்கிரஸ் மற்றும் என்ஆர் காங்கிரஸில் உள்ளனர். இவர்களுக்குள் தேர்தல் முன்விரோதம் இருந்து வந்த நிலையில் துணிக்கடையில் ஏற்பட்ட தகராறினை தொடர்ந்து இரு தரப்பினரும் திங்கட்கிழமை காலை ஆயுதங்களுடன் தனித்தனி கோஷ்டியாக திரண்டனர். அப்போது இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதில் இருவர் காயமடைந்தனர். இதனால் அங்கு விரைந்து சென்ற போலீசார் மோதலுக்கு தயார் நிலையில் இருந்த மீனவர்களை கலந்து செல்லும்படி எச்சரித்தனர். ஆனால் இரு தரப்பினரும் மீண்டும் மோதிக்கொண்டதால் போலீசார் வானத்தை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதை தொடர்ந்து மீனவர்கள் சிதறி ஓடினர். இருப்பினும் அவர்கள் சாலையில் கிடந்த கற்களை வீசியதால் போலீசார் தடியடி நடத்தினர். இதன் பின்னர் வீதி வீதியாக சென்று வீடுகளில் பதுங்கியிருந்தவர்களை பிடித்துச் சென்றனர். பிள்ளைச்சாவடியில் இரு தரப்பினர் மோதல் காரணமாக மீனவர்கள் எவரும் கடந்த 2 தினங்களாக மீன்பிடிக்க செல்லவில்லை. ஊரில் இருந்த ஆண்கள் அனைவரும் கைது நடவடிக்கைக்கு பயந்து வெளியேறிவிட்ட நிலையில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மட்டும் வீடுகளில் முடங்கி கிடக்கின்றனர். தற்போது பிள்ளைச்சாவடி கிராமத்தில் பதட்ட நிலை நீடிப்பதால் அங்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் வீதி வீதியாக ரோந்து சுற்றி வருகின்றனர். வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் பருவமழை தீவிரம் அடையும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தீபாவளி சமயத்தில் பெய்து வரும் மழையினால் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். வடகிழக்கு பருவமழை அக்டோபர் 3வது வாரம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுவையில் பருவமழை துவங்கியிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதால் பருவமழை திங்கட்கிழமை இரவிலிருந்து தீவிரம் அடைந்துள்ளது. இதனால் புதுவையில் பெய்து வரும் மழையினால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தீபாவளி நேரத்தில் பெய்து வரும் மழையினால் நேரு வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் அமைந்திருக்கும் துணிக்கடைகள், இனிப்பு கடைகள் மற்றும் பட்டாசு கடைகளில் வியாபாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர். திருக்கனூர் அருகே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட தகராறில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட சம்பவத்தினை தொடர்ந்து தலித் மக்கள் தங்கள் ரேஷன் கார்டுகளை துணை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்கனூர் அருகே உள்ள சந்தை புதுக்குப்பத்தைச் சேர்ந்த வினோத்குமாருக்கும் அதே காலனியைச் சேர்ந்த அர்ஜுனன் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை சந்தை புதுக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் ஸ்மார்ட் கார்டு பதிவு பணி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த அர்ஜுனனின் ஆதரவாளர்கள் வினோத்குமாரை தாக்க, அதற்கு பதிலடியாக அர்ஜுனனின் வீடு மற்றும் இருசக்கர வாகனங்களை வினோத்குமார் தரப்பினர் சேதப்படுத்தினர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படும் நிலைமை உருவானதால் எஸ்பி தலைமையிலான போலீசார் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுப்படுத்த முயன்றனர். ஆனால் ஒரு தரப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் அவர்களை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். தற்போது அங்கு பதட்டம் நீடித்து வருவதால் பாதுகாப்பு பணியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதுபோன்ற சூழலில் சந்தை புதுக்குப்பம் தலித் மக்கள் தங்களை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வில்லியனூர் துணை ஆட்சியரிடம் ரேஷன் கார்டு மற்றும் வாக்காளர் அடையாள அட்டையினை ஒப்படைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது. தீபாவளி பண்டிகை காரணமாக கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ள போதிலும் மழை காரணமாக சிறுவர்கள், இளைஞர்கள் கவலை அடைந்துள்ளனர். இந்துக்களின் முக்கிய பண்டிகையான தீபாவளிக்கு மட்டும்தான் பட்டாசுகள் வெடிப்பதும் மத்தாப்பு, புஸ்வானம் கொளுத்துவதும் வழக்கமாக உள்ளது. இதில் சிறுவர்களின் ஈடுபாடு அதிகம் என்றாலும் பெரியவர்களும் தங்கள் திறமைக்கேற்ப பட்டாசுகளை வெடித்து வருகின்றனர். சிவகாசியில் தயாரிக்கப்படும் பட்டாசுகள் தான் புதுவை மற்றும் தமிழகத்தில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஆண்டுதோறும் புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்தாலும் அவை விலை அதிகமாக இருப்பதால் விற்பனையில் பாதிப்பு ஏற்படுவதாக வியாபாரிகள் தயக்கம் காட்டி வந்தனர்.
இந்த ஆண்டும் தீபாவளியை முன்னிட்டு புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்கு வந்துள்ளது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பொட்டு பட்டாசுகள் பிரபலமாக இருந்த நிலையில் அதன் பிறகு வந்த ரோல் கேப்ஸ் சிறுவர்களை உற்சாகத்தின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் துப்பாக்கி ரகங்கள் அதிகமாக உள்ளன. இது மட்டுமின்றி வானில் வெடித்து சிதறக்கூடிய வண்ண வண்ண பட்டாசு ரகங்களும் இந்த ஆண்டு அதிக அளவில் விற்பனைக்கு வந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். இதுபோன்ற சூழலில் மழை பெய்து வருவதால் சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் கவலையடைந்துள்ளனர். புதுவையில் தீபாவளியை முன்னிட்டு இரவு 10 மணிக்கு மேல் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தீபாவளி கொண்டாட்டத்தின் போது அதிக சத்தம் கொண்ட பட்டாசுகளை விற்கவும் வெடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் இரவு 10 மணியிலிருந்து காலை 6 மணி வரை பட்டாசுகள் வெடிக்க தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அமைதி பகுதிகளான மருத்துவமனை, கல்வி நிலையங்கள், ஆலயங்கள், நீதிமன்றங்கள் உள்ள இடங்களில் 100 மீட்டர் தூரத்திற்குள் எந்த பட்டாசுகளையும் வெடிக்கக்கூடாது என்றும் சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் பட்டாசுகளை தவிர்த்து தீபாவளியை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தீபக்குமார் அறிவுறுத்தியுள்ளார். தீபத் திருநாள் பண்டிகை கொண்டாட்டம். துணைநிலை ஆளுநர், மத்திய அமைச்சர், முதல்வர், அரசியல் தலைவர்கள் வாழ்த்து. தீபாவளிக்கு ஊருக்கு செல்ல பஸ் நிலையத்தில் போட்டி போட்டுக் கொண்டு இடம் பிடித்த பயணிகள். கூடுதல் பஸ்கள் இயக்கவில்லை என்று புகார். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. அவ்வளவுதானா? ஆர்த்தியும் ரெயின்போ எப்பவும் உங்க கூட. தேங்க்ஸ். பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. One more. Oh, sorry. பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. பிடிச்சிருக்கா? சூப்பர். தீனா எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? நல்லா இருக்கா? குட்டி தீனா. பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. ரெயின்போ ஆப்டிக்ஸின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். Enter the world of Sony Center. The rebirth of LED TV from Sony. Super clear, super zoom, Sony CyberShot digital cameras. Never miss a moment with Sony Handycam. More colors, more styles, Sony Vaio laptops. Music at its best with Sony home theater systems. It's playtime with Sony PlayStation 3. Celebrate this Diwali with Sony Center. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony.
மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. ஸ்மார்ட்டா யோசிக்கிற உங்களுக்காகவே இதோ மணி எலக்ட்ரானிக்ஸின் சூப்பர் டிஸ்கவுண்ட்ஸ். பிரஸ்டீஜ் பிரஷர் குக்கர் மற்றும் ரைஸ் குக்கர்களுக்கு 25% வரை தள்ளுபடி. பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்வேர்கள் மற்றும் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்களுக்கு 20% தள்ளுபடி. பிரஸ்டீஜ் மிக்சர் கிரைண்டர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் மற்றும் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ்களுக்கு அப் டு 35% ஆஃப் ஆன் எக்ஸ்சேஞ்ச். பிரஸ்டீஜ் ஒமேகா செலக்ட் குக்வேர் செட் வாங்கினால் 3 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டீலக்ஸ் பிளஸ் மகா மிக்சர் கிரைண்டர்களுக்கு இண்டக்ஷன் குக் டாப் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் இண்டக்ஷன் குக் டாப்களுக்கு நான்ஸ்டிக் குக்வேர் செட் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் டேபிள் டாப் கிரைண்டருக்கு 7.5 லிட்டர் பாப்புலர் பிரஷர் குக்கர் ஃப்ரீ. பிரஸ்டீஜ் சிம்னியுடன் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. ஹாப் மற்றும் சிம்னிகளுக்கு 25% டிஸ்கவுண்ட். இது மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் பிரஸ்டீஜ் தீபாவளி தமாக்கா. பிரஸ்டீஜ் பொருட்கள் வாங்க பிரஸ்டீஜ் சேர்மன்ஸ் கோல்ட் கிளப் அவார்ட் வாங்கின மணி எலக்ட்ரானிக்ஸ் தான் பெஸ்ட் சாய்ஸ். விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. மறந்துடாதீங்க, மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. கெட் ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. ரெடி தீபாவளியை கொண்டாட கெட் ரெடி ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். செலிப்ரேட் திஸ் Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED டிவியுடன் சவுண்ட் பார், 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTVயுடன் 3 கிராம் சில்வர் காயின் free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU ரெஃப்ரிஜரேட்டர்களுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் free. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ராம் தங்க நகை மாளிகையில 4 கிராம் தங்க நகை வாங்கினா 100 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. 8 கிராம் தங்க நகை வாங்கினா 280 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ. ராம் தங்க நகை மாளிகையில் 16 கிராம் தங்க நகை வாங்கினால் 500 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. 24 கிராம் தங்க நகை வாங்கினால் 750 மில்லிகிராம் கோல்ட் காயின் ஃப்ரீ நமக. இந்த பொன்னான வேளையிலே உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ராம் தங்க நகை மாளிகையில் 32 கிராம் தங்க நகை வாங்கினால் 1 கிராம் தங்கம் இலவசம். 40 கிராம் தங்க நகை வாங்கினால் 1.25 கிராம் தங்கம் இலவசம். ராம் தங்க நகை மாளிகையில் 6 பவுன் நகை வாங்கினா 1.5 கிராம் தங்கம் ஃப்ரீ. 7 பவுன் நகை வாங்கினா 1.25 கிராம் தங்கம் ஃப்ரீ. இது ராம் தங்க நகை
தீபாவளி ஆஃபர். ஊரெல்லாம் இதே பேச்சு. ராம் தங்க நகை மாளிகை வழங்கும் ஃப்ரீ கோல்டு காயின் தீபாவளி ஆஃபர். நாம வாங்குற நகைக்கு தகுந்த மாதிரி இலவசமா கொடுக்கிற கோல்டு காயினோட மதிப்பும் கூடிக்கிட்டே போகும். இந்த ஆஃபர் அக்டோபர் 1 முதல் 26 வரை மட்டுமே. ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ள நிலையில் புத்தாடைகள் வாங்குவதில் சண்டே மார்க்கெட் மற்றும் துணிக்கடைகளில் மக்கள் கூட்டம் மழையிலும் அதிகமாக காணப்பட்டது. தீப திருநாளாம் தீபாவளி புதன்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதற்காக கடந்த 10 நாட்களுக்கு முன்பாகவே மக்கள் தயாராகிவிட்டனர். பட்சணங்கள் செய்வது, புத்தாடைகள் வாங்குவது, அதனை தைப்பது என்று கடந்த ஒரு வாரமாக பிஸியாக இருந்த நம்மூர் மக்கள் வழக்கத்தை விட கூடுதல் உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். தீபாவளிக்கு முன்னதாக புத்தாடைகள் வாங்குவதில் உள்ள ஆர்வத்தை மழைக்கு மத்தியிலும் நேரு வீதிகளில் உள்ள துணிக்கடைகள் மற்றும் சண்டே மார்க்கெட் பகுதிகளில் காணப்பட்ட கூட்டத்தின் மூலம் காண முடிந்தது. இது மட்டுமின்றி புது துணி வாங்க முடியாத ஏழைகள் சண்டே மார்க்கெட்டில் விற்பனையான பழைய துணிகளை வாங்கியதும் தென்பட்டது. புது துணி இல்லை என்றாலும் பண்டிகை நாளில் மாற்று துணி இருந்தாலும் அது தங்களுக்கு மகிழ்ச்சிதான் என்று தங்களுக்குரிய கிராமத்து பாணியில் வெற்றிலை கரை படிந்த பற்கள் தெரிய நம்மிடம் பேசினர் ஏழை பெற்றோர். புதுவை உருளையன்பேட்டை தொகுதியில் தீபாவளியை முன்னிட்டு வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்பவர்களுக்கு அரசு கொறடா நேரு இலவச வேட்டி புடவைகளை வழங்கினார். புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மக்களுக்கு இலவச கைலி புடவைகளை வழங்கும் நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான நேரு இலவச கைலி புடவைகளை வழங்கினார். அப்போது தொகுதி என்ஆர் காங்கிரசார் மற்றும் முன்னாள் கவுன்சிலர்கள் உடனிருந்தனர். இதேபோன்று லாஸ்பேட்டை வள்ளலார் மேல்நிலைப் பள்ளியில் விபத்தில்லா தீபாவளி பற்றி விழிப்புணர்வு நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற்றது. இதற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை தாங்க பெஸ்ட் வின்னர் மகளிர் பொதுநல சங்க தலைவி பேபி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட நாவலர் பயிற்சி விரிவுரையாளர் பட்டாசு வெடிக்கும் போது பாதுகாப்புடன் நடந்து கொள்வது குறித்து உரையாற்றினார். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவை துணைநிலை ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தீபாவளியையொட்டி புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீப ஒளி என்பது கடவுளின் பரிசு என்பதை மக்கள் அறிவார்கள் என்றும் மக்களின் மனதில் மகிழ்ச்சியை கொண்டுவரும் இந்நாளில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீமைகளை அழித்து நன்மைகளை நிலைநிறுத்துவதன் அடையாளமாக கொண்டாடப்படும் தீபாவளி திருநாளில் அனைவருக்கும் நலமும் வளமும் சேரட்டும் என்று கூறியுள்ளார். மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், இந்தியாவில் உள்ள இளைஞர்களின் எதிர்காலம் வளமாக அமையவும் மக்களுக்கு எல்லா விதமான நன்மைகள் கிடைத்திடவும் இறைவனை வேண்டி அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் என்று கூறியுள்ளார். அமைச்சர் பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தீபாவளியை கொண்டாடும் அனைவரது குடும்பங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும் என்று கூறியுள்ளார். இதேபோல் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, கல்யாண சுந்தரம், தியாகராஜன், ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் புதுவை மக்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்படவிருக்கும் நிலையில் புதுவை பஸ் நிலையத்தில் வெளியூர் செல்லும் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. இந்துக்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான தீபாவளி பண்டிகை புதன்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி அதனை வரவேற்க வயது வித்தியாசமின்றி அனைத்து மக்களும் உற்சாகத்துடன் காத்திருக்கின்றனர். தீபாவளி தினத்தை வெளிப்படுத்தும் விதமாக பட்டாசு சத்தங்கள் எதிரொலிக்க வானில் வர்ணஜாலமாய் வான வேடிக்கைகளும் துவங்கப்பட்டுவிட்டன. புதுவையில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், பள்ளிகள் அனைத்திற்கும் புதன்கிழமை விடுமுறை என்பதால்
அலுவலகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உறவினர்களின் வீடுகளுக்கு செல்லும் மக்கள் உள்ளூர் மக்களை விட அதிகமான பரபரப்புடனே காணப்பட்டனர். இவர்கள் வெளியூர் பஸ்களில் இடம் பிடிப்பதில் தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். பஸ் நிலையத்திற்கு வெளியில் பஸ் வரும்போது ஏறிக்கொண்ட இளைஞர்கள் தங்களுக்குரிய இடத்தை தக்க வைத்துக் கொண்ட ஆர்வத்தில் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் பெயர் சொல்லி அழைக்கும் காட்சிகளைத்தான் காலை முதல் மாலை வரை காண முடிந்தது. தீபாவளியை முன்னிட்டு புதுவையில் இருந்து கூடுதல் பஸ்கள் எதுவும் இயக்கப்படவில்லை என்று பயணிகள் கவலை தெரிவித்தனர். அவ்வளவுதானா? ஆர்த்தியும் ரெயின்போ எப்பவும் உங்க கூட. தேங்க்ஸ். பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. ஒன் மோர். சாரி. பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. பிடிச்சிருக்கா? சூப்பர். தினா, எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல? நல்லா இருக்கா? குட்டி தினா. பாண்டிச்சேரி, திண்டிவனம், செஞ்சி மற்றும் திருச்செங்கோடு. ரெயின்போ ஆப்டிக்ஸின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். The Rebirth LED TV. Ravia. Sony Center, number 261, JN Street, Pondicherry. Sony. மறைமலை அடிகள் சாலை மணி எலக்ட்ரானிக்ஸின் தீபாவளி தமாக்கா. நீங்கள் காணவிலும் எதிர்பார்த்திடாத அட்டகாசமான இலவச பொருட்கள். டைரக்ட் கூல் ஃப்ரிட்ஜுடன் 630 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் தவா இலவசம். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 910 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் 3 லிட்டர் குக்கர் இலவசம். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்களுக்கு 745 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் அயர்ன் பாக்ஸ். ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷின்களுக்கு 2390 ரூபாய் மதிப்புள்ள பிரஸ்டீஜ் நான்ஸ்டிக் குக்கர் செட். மேலும் எல்சிடி, எல்இடி, 3D டிவிகளுக்கு USB பென் டிரைவ் அல்லது DVD பிளேயர் அல்லது DTH கனெக்ஷன் இலவசம். நம்ப முடியாத விலையில் ஸ்டார் ரேட்டட் ஏர் கண்டிஷனர்கள், மேலும் மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர், ஹோம் தியேட்டர் என எது வாங்கினாலும் ஆச்சரியமூட்டும் இலவச பரிசுகள் நிச்சயம் உண்டு. விஸ்தாரமான பார்க்கிங் வசதி, ஞாயிறு விற்பனை உண்டு. பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. மறந்துடாதீங்க, பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் இப்ப மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. தீபாவளி நல்வாழ்த்துக்கள். சி சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி.
தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ சண்முகா சில்க்ஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. என்ன தீபாவளி பண்டிகையை எப்படி செலிப்ரேட் பண்ண போறீங்க? உங்க மனசுக்கு பிடிச்ச சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்கி தானே. சாம்சங் ப்ராடக்ட்ஸ் வாங்க சாம்சங் பிளாசா தான் பெஸ்ட் சாய்ஸ். Celebrate this Diwali with Samsung Smart Utsav at Samsung Plaza and get assured gifts. Samsung LED TV உடன் soundbar, 2 3D glasses, 4 3D movies அல்லது Blu-ray display free. LED LCD PDP டிவிகளுடன் DVD player அல்லது 50 DVD movie pack free. Samsung CTV உடன் 3 கிராம் silver coin free. Samsung front loading washing machineகளுக்கு steam iron box free. Samsung SBS மற்றும் CBU refrigeratorகளுக்கு Bombay dyeing gift set free. Samsung direct cool frost free fridge மற்றும் air conditionerகளுக்கு 8 கிராம் வரை சில்வர் காயின் ஃப்ரீ. Festival offer price பல exciting schemes-உம் இருக்கு. 0% finance, free delivery within Pondicherry. No service charge for credit cards. Samsung Plaza, number 64, Anna Salai, near Jain Temple, Puducherry. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 97869909557. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 82 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 80 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன்
பலத்த மழை பொழிய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளை 4 அடியாக காணப்படும் என்றும் வடமேற்கு திசையிலிருந்து 20 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். பிள்ளைச்சாவடியில் இரு தரப்பினர் மோதல், போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தியதால் பதட்டத்தை சமாளிக்க போலீசார் குவிப்பு. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை, புதுவையில் பெய்து வரும் கனமழையினால் மக்கள் அவதி, தீபாவளி வியாபாரம் பாதிப்பு. திருக்கனூர் அருகே இரு சமுதாயத்தினர் மோதல், நடவடிக்கை எடுக்கும்படி துணை ஆட்சியரிடம் ரேஷன் அட்டை, வாக்காளர் அட்டை ஒப்படைப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.